ஹாய்! வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரிಗೂ நமஸ்கார். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கொஞ்ச நாளாவே அதாவது இப்போ ஃபியூ வீக்ஸாவே நம்ம என்ன வீடியோ பார்த்துட்டு வரோம்? சஃபிக்ஸ் ஆட் பண்ணி வேர்ப்ஸ் நம்ம வந்து உருவாக்குறத பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? இன்னைக்கும் அதே மாதிரி தான் எல்லா வேர்ப்ஸ் கூடயும் இட்டு, ஐடிடியு, இட்டு ஓகேங்களா? இந்த சஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது, நம்மளுக்கு என்ன வேர்ப் அங்க வந்து கிடைக்குது அப்படின்னுட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல்ன்றத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி எல்லா வேர்ப்ஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எங்கன்னா யூஸ் பண்ணும்போது அந்த வேர்ப்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாம இருக்கும். இப்ப வந்து வீடியோக்குள்ள போலாமா? மாடிட்டு ஓகேங்களா? மாடிட்டு அப்படின்னா செய்ததுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஒண்ணு நான் குடுத்திருந்தேன். மாடுவது அப்படின்னா செய்வது. செய்வதுக்கும் செய்ததுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. செய்வதுன்னா இப்ப செய்யறது. செய்ததுன்னா முடிஞ்சது. ஸோ மாடிட்டு ஓகேங்களா? மாடிட்டு அ மாடிட்டு அப்படின்னா செய்ததுன்னு அர்த்தம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றது. நேற்று வேலை செய்தது நான். ஓகேங்களா? நேற்று வேலை செய்தது நான். இங்க செய்தது வருது பாருங்க. நேற்று. ஸோ ನೆನ್ನೆ ಕೆಲಸ ಮಾಡಿತು ನಾನು. ನೆನ್ನೆ ಕೆಲಸ ಮಾಡಿತು ನಾನು. நான் தான் நேத்து வேலை செய்தேன். நான் வேலை செய்தது தவறு. நான் வேலை செய்தது தவறு. அதை எப்படி சொல்லலாம்? நான்ன்றதுக்கு நானும், வேலைன்றதுக்கு ಕೆಲಸ ಮಾಡಿತ್ತು தப்பு. நானும் ಕೆಲಸ ಮಾಡಿತ್ತು தப்பு. இங்க ಕೆಲಸன்றத விட்டுட்டுருக்கேன். அத ஆட் பண்ணிக்கோங்க. அவர் எனக்கு உதவி செய்தது பெயருக்காக மாத்திரம். அவர் எனக்கு உதவி செய்தது. ஒரு பெயருக்காக மாத்திரம் அப்படின்னா, பெயருக்காக தான் அவரு எனக்கு பேருக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. ஸ்போக்கன் தமிழ்ல அதுதான். ಅವರು ನನಗೆ அவர் வந்து எனக்கு ಸಹಾಯ ಮಾಡಿತ್ತು. ಸಹಾಯ ಮಾಡಿತ್ತು ಹೆಸರಿಗೆ ಮಾತ್ರ. ಹೆಸರಿಗೆனா பெயருக்காக, மாத்ரானா மாத்திரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ப் நோடித்து. ஓகேங்களா? நோடித்து அப்படின்னா பார்த்தது. நோடித்து. நேற்று பார்த்தது என்னுடைய தங்கை. ஸோ இங்க வந்து இது பார்த்தது, நோடுவதுன்னா பார்ப்பது, நோடித்து அப்படின்னா பார்த்தது. ஸோ நோடித்து அப்படின்னும்போது நேற்று பார்த்தது என்னுடைய தங்கை. ನೆನ್ನೆ ನೋಡಿತು ನನ್ನ ತಂಗಿ. ನೆನ್ನೆ ನೋಡಿತು ನನ್ನ ತಂಗಿ அப்படி சொல்லலாம். நென்னே அப்படின்னா நேற்று. போன சீசன் பார்த்தது அதுதான். போன சீசன்ல பார்த்தது இத தான் பார்த்தேன், அத தான் பார்த்தேன் அப்படின்னு டிவிய பார்த்து சொல்லும்போது, நம்ம சொல்றோம் இல்லைங்களா? போன சீசன் பார்த்தது அதுதான். ಅದೇ ಲಾಸ್ಟ್ ಸೀಸನ್ನಲ್ಲಿ ನಾನು ನೋಡಿತು. ಅದೇ ಲಾಸ್ಟ್ ಸೀಸನ್ನಲ್ಲಿ ನಾನು ನೋಡಿತು. ஓகேங்களா? ನೋಡಿತು அப்படின்னா பார்த்தது. கேலிது. கேலிது அப்படின்னா சொன்னது. கேளுவதுன்னா சொல்வது. கேலிது அப்படின்னா சொன்னது. கேலிவுது அப்படின்னா சொன்னது. அவர் சொன்னது எனக்கு புரிந்தது அப்படின்னும்போது, ಅವರು சொன்னதுன்னும்போது ಹೇಳಿದು. ಅವರು ಹೇಳಿದು ನನಗೆ ಅರ್ಥ ಆಯಿತು. ಅರ್ಥனா புரிந்தது. ஆயிட்டுன்னா ஆயிடுச்சு. எனக்கு அர்த்தம் ஆயிடுச்சுன்றத தான் சொல்றாங்க. நான் சொன்னதை நீ கேட்கவில்லை. ஸோ இங்க வந்து நான் சொன்னது நீ கேட்கவில்லை. அது மாதிரி மீனிங் வரும். ನಾನು ಹೇಳಿದ್ದು. ನಾನು ಹೇಳಿದ್ದು ನೀನು ಕೇಳಿಲ್ಲ. ನಾನು ಹೇಳಿದ್ದು ನೀನು ಕೇಳಿಲ್ಲ. நான் சொன்னது நீ கேட்கல. அடுத்து வந்து கேலிது. கேலிது அப்படின்னா கேட்டது. அதாவது ஆஸ்க்கும் இங்க வரும், ஹியரும் வரும். அதாவது நம்ம ஆஸ்க் பண்றதும் வரும். அப்புறம் வந்து செவி வழி கேட்டலும் வரும். நீ கேட்டது எனக்கு தெரியல. நீ வந்து கேட்டது எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம கேட்குறோம் பாருங்க. அத தான் சொல்றாங்க ஆஸ்க். ನೀನು ಕೇಳಿದ್ದು ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. ನೀನು ಕೇಳಿದ್ದು
ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. ನೀನು கேட்டது வந்து எனக்கு தெரியல. நான் கேட்டது வேற, அவர் சொன்னது வேற. நான் காதால கேட்கறது வேற, கேட்டது வேற, அவர் சொன்னது வேற. அந்த மாரி மீனிங். ಕಾದಾಲ ಕೇಟದು. ನಾನು ಕೇಳಿದ್ದು ಬೇರೆ, ಅವರು ಹೇಳಿದ್ದು ಬೇರೆ. ನಾನು ಕೇಳಿದ್ದು ಬೇರೆ, ಅವರು ಹೇಳಿದ್ದು ಬೇರೆ. அவர் சொன்னது வேற அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் வந்து ತಿಳಿಸಿದ್ದು. ತಿಳಿಸಿದ್ದು அப்படின்னா இன்ஃபார்ம்டு. ತಿಳಿಸುವುದು. ತಿಳಿಸುವುದು அப்படின்னா இன்ஃபார்ம், அதாவது பண்ணணுன்ற மாதிரி. தெரிவிக்கிறது, இது தெரிவித்தது. அவர் தெரிவித்தது எனக்கு புரிந்தது. அவர் இன்ஃபார்ம் பண்றது எனக்கு புரிஞ்சது அப்படின்றதுக்கு ಅವರು ತಿಳಿಸಿದ್ದು ನನಗೆ ಅರ್ಥ ಆಯಿತು. ಅವರು ತಿಳಿಸಿದ್ದು ನನಗೆ ಅರ್ಥ ಆಯಿತು. ತೋರಿಸಿದ್ದು. ತೋರಿಸಿದುன்னா காண்பித்தது, காட்டியது பாஸ்ட் டென்ஸ்ல. அப்போ வந்து தோரிசிதுன்னும் போது அதுக்கு எக்ஸாம்பிள் அவர் காட்டியது எனக்கு பிடித்தது அப்படின்னு சொல்லலாம். அவர் காட்டியது எனக்கு பிடித்தது அப்படின்னும் போது அவர்ன்றதுக்கு அவரு, காட்டியதுன்னும் போது தோரிசிது. ನನಗೆ எனக்கு ಇಷ್ಟ ಆಯಿತು பிடித்தது. ಇಷ್ಟ ಆಯಿತು. ಅವರು ತೋರಿಸಿದ್ದು ನನಗೆ ಇಷ್ಟ ಆಯಿತು. அவர் காட்டியது. அது அவர் காட்டியது அப்படின்னும் போது ಅದು ಅವರು ತೋರಿಸಿದ್ದು. ಅದು ಅವರು ತೋರಿಸಿದ್ದು. ஓகேங்களா? அது ಅವರು ತೋರಿಸಿದ್ದು. கலிசிது அனுப்பியது. கலிசிது அனுப்பியது அப்படின்னும் போது இந்த கடிதம் என் மனைவி அனுப்பியது அப்படின்னு சொல்லும் போது ஈ கடிதம் அப்படின்னும் போது ஈ பத்ரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து நான் லெட்டர்னே போட்டிருக்கேன். ಈ ಪತ್ರ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಕಳಿಸಿತು. ಈ ಪತ್ರ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಕಳಿಸಿತು. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த பணம் நான் அனுப்பியது. இந்த பணம் நான் அனுப்பியது அப்படின்னும் போது இந்த பணம், பணம்ன்றதுக்கு துட்டு சொல்லலாம், ஹனா சொல்லலாம். ஓகேங்களா? ಈ ದುಡ್ಡು ಕಳಿಸಿದ್ದು ನಾನು. ಈ ದುಡ್ಡು ಕಳಿಸಿದ್ದು ನಾನು. இந்த விலாசம் அனுப்பியது யார், இந்த அட்ரஸ் அனுப்பியது யார் அப்படின்றதுக்கு ಈ விலாசம், ಈ ವಿಳಾಸ. ஓகேங்களா? கன்னடாலையும் விலாசா. ಕಳಿಸಿದ್ದು, ಕಳಿಸಿದ್ದು ಯಾರು, ಈ ವಿಳಾಸ ಕಳಿಸಿದ್ದು ಯಾರು. நெக்ஸ்ட் வந்து இத்தித்து, இருந்தது. இத்தித்து, இருந்தது. அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். வீட்டில் இருந்தது அப்படின்றத வச்சு. வீட்டில் இருந்தது என் அண்ணன் அல்லது என் தம்பி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು ನನ್ನ ಅಣ್ಣ, ನನ್ನ ತಮ್ಮ, அது மாதிரி சொல்லிக்கலாம். மனைಯಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು ನನ್ನ ತಮ್ಮ, ನನ್ನ ಅಣ್ಣ. அங்கே இருந்தது யார், அங்கே இருந்தது யார். அப்போ இருந்தது வருது இல்லைங்களா? ஸோ ಅಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು ಯಾರು, ಇದ್ದಿದ್ದು ಯಾರು அப்படின்னு கேட்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதாவது ಮಾಡಿದ್ದು, ಮಾಡುವುದು, ನೋಡಿದ್ದು, ನೋಡುವುದು, அது மாதிரி டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. பாஸ்ட்டு, ப்ரெசண்ட். இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி. ஸோ இது வந்து இதனுடைய கண்டினியூவேஷன் இன்னும் இருக்குது. கொஞ்சம் வேர்ப்ஸு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவுடைய கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.